இப்ப அடுத்த ஏஆர் முருகதாஸ். ஆமா, ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகன் ஹீரோ, நாங்கெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஷூட்டிங் எப்படி சார் போயிட்டு இருக்கு? அவங்களுக்கும் ஏஜ் மாறிட்டு வருது. இப்போ எனக்கு வந்து அப்போ தொப்பை இல்லை, இப்போ தொப்பை வந்துக்குது. அந்த ஆக்டிங் என்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? நீ அதை பத்திலாம் எதுவும் வருத்தப்படாத, நம்ம ஆள் ஆயிடலாம் அப்படின்னு இன்னைக்கும் சொல்லுவேன் சிவகார்த்திகன். ரோட்ல நடந்து போற ஒரு எறும்புக்குன்னு தான் சோகம் இருக்கு. ஏன்னா அது சாப்பிடணும்னு சொல்லி தான் வெளியே வருது. கால் மிதிப்பட்டு அது நசுங்கிடுது. அதுக்கு காயம் எந்த காயம் ஏற்படும் தெரியாது. அதே மாதிரி தான் நமக்கு மனிதனுக்கு மட்டும் விதி விலக்கு கிடையாது. நம்மளும் ஒரு உயிரினங்கள் தானே. ஹே ஹலோ வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம செய்தி மலர் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல நம்ம இருக்கக்கூடிய கெஸ்ட்டை பத்தி சொல்லணும். பாத்தீங்கன்னா, இவர் காமெடி பண்ணா போதுங்க, சிரிக்காத நபர்களே இருக்காது. குறிப்பா இவரோட ரியாக்ஷனுக்கு விழுந்தவங்க சிரிப்போம். ஸோ அந்த அளவுக்கு என் கூட இருக்கிற கெஸ்ட்டை பத்தி சொல்லணும்னா, லொல்லு சபா ஃபேம் மனோகர் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். சூப்பர் சார். நீங்கனாலே அந்த மாடுலேஷன் தான் பயங்கர ஃபேமஸ் சார். ஃபர்ஸ்ட் எப்படி இந்த மாடுலேஷன் எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு சார்? எடுக்கணும்னு தோணல. நான் நார்மலான ஒரு நடிகர் மாதிரியே தான் நடிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு இந்த ஸ்லாங் வந்துருச்சு. அது தானா உடம்புல ஊறி போய் அதை அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சு? ஆமா சார். நம்ம இந்த இதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி மனோகர் அப்படின்னு சொன்னாலே சின்ன வயசுல என்ன உங்களுக்கு அதிகமா ஞாபகம்? இதுக்கெல்லாம் போகும்போது முன்னாடினாக்கா எதுக்கெல்லாம் சினிமா ஃபீல்டுக்குள்ள போறதுக்கு. ஓ, அதான் இப்படியெல்லாம் சொல்றீங்களா? சரி, சொல்லுங்க. சொல்லுங்க. சினிமா ஜர்னிக்கு போறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம நார்மல் லைஃப்ல மனோகர் எப்படி? நார்மல் லைஃப்ல என்ன கூலி வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் பேங்க்குக்கு போனாரு. பேங்க்ல டெம்பரரியா இருந்தேன். அப்படியே பர்மனெண்ட் ஆனாரு. அப்படியே லைஃப் போயிட்டு இருந்துச்சு. சினிமா மேல நடிக்கணும் எதுனால உங்களுக்கு அதிகமா ஆர்வம்? படிக்கும்போது எனக்கு நாடகத்துல ஆர்வம் கொண்டு நாடக பால் கொண்டு நடிகனா மாறி அப்படியே சினிமாவுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு யாரு சார் இன்ஸ்பிரேஷன்? இம்ப்ரெஷன் யாரு தெரியும்னா எப்படி, எந்த இதுல இம்ப்ரெஷன்? ரவுடியில இம்ப்ரெஷனா, அல்லது ஐஜில இம்ப்ரெஷனா, இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இம்ப்ரெஷனா, விஞ்ஞான ரீதியா இம்ப்ரெஷனா? இம்ப்ரெஷன்றது ஒரு ஆளை சொல்லி கேட்கணும். இன்ஸ்பிரேஷன் கேட்கறதுனா இந்த நபர்களை பத்தி, இப்ப சந்தானம் அவர்கள் எனக்கு இன்ஸ்பிரேஷன், அந்த மாதிரி உங்களுக்கு யாரு? இவரை பார்த்து தான் நான் சினிமாக்குள்ள வரணும்னு ஆர்வம் வந்துச்சு. சிவாஜி சார். சிவாஜி சார் நடிக்கணும் பார்த்து நம்மளும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. இருந்தாலும் நான் கவியரசு பொன்னிவளவன் தமிழ் படிச்சதுனால எனக்கு தமிழ் மேல அதிக ஆர்வம் கொண்டு, அதுக்கப்புறம் கலைஞருடைய பேச்சுகள், சட்டமன்ற பேச்சுகள் இதெல்லாம் தினத்தந்தியில படிச்சு, அதனால நான் வந்து தமிழ் மேல ரொம்ப அக்கறை கொண்டு இசை நாடகம்ன்ற மாதிரி இதுல வந்துட்டேன். எல்லாத்துலயுமே மூணுத்துலயுமே இருக்கு. ஆமா. நீங்க ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றதா நான் கேள்விப்பட்டேன். ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க். ஓகே. அப்போ பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டே இந்த வேலையை பார்க்க முடியும் எது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நம்பிக்கை வந்துச்சு? அது எனக்கு பேங்க் வந்து வழி வகுத்து கொடுத்துருக்குது. நான் வந்து பேங்க்ல இருக்கும்போது நாடகத்துல நடிச்சிட்டு இருந்தேன். அப்பவே நான் அப்பாயின்மெண்ட் ஆன உடனே அவங்ககிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி நம்ம நாடகம்லாம் நடிப்பேன், எனக்கு ஹாபி, பட் நீங்க பர்மிஷன் கொடுத்தா நான் நடிப்பேன் அப்படின்னு. உடனே அவங்க அடுத்த லெட்டர் அதுக்கு கேட்டாங்க, எவ்வளோ அமௌண்ட் வாங்குவீங்க? நான் ஆட்டோ ஃபேர் ஒரு 40 ரூபா வாங்குவேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்த லெட்டர்ல வந்து ஆபீஸ சப்பரம் ஆகாத, இந்த தொழிலை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கங்கன்ட்டாங்க. அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே வந்து நான் டிவிங்கெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய சினிமால நிறைய சம்பளம் எல்லாம் தராங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிற விஷயம் பற்றாக்குறையா இருந்துட்டு இருக்கும்ல, எவ்வளவு வாங்கிருந்தீங்க ஸ்டார்டிங் இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் பண்ணும்போது? ஷோஸ்ல வாங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஃப்ரீயா பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்ல விஜய் டிவில ஒரு பட பாடலும் போது, அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து லொல்லு சபா டிவில சினிமா அப்படின்ட்டு நடிக்கும் போது எனக்கு ஒரு 300 ரூபா கொடுத்தாங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணா. இப்போ ஃபேமிலின்னு ஒரு சப்போர்ட் இருக்கும்ல, ஃபேமிலில எப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க உங்ககிட்ட? ஃபேமிலியில அவங்க வந்து இந்த லைனை பத்தி அவங்க என்கிட்ட ஒன்றும் சினிமா லைனை பத்தி டச் பண்ணல. சரி, வாங்குற சம்பளத்துக்கு குடும்பம் நடக்குதா, அதுதான் அவங்களுடைய கனவு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பார்க்கும்போது சினிமா அப்படின்னு சொன்னா அதுக்கு பக்கம் போகாத அப்படின்ற மாதிரி தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அந்த டைம்ல ஏர்லியர் பீரியட்ல இருக்கும்பொழுது அதுக்கு எதனாச்சும் உங்களுக்கு தடைகள் வந்திருக்கான்னு தான் கேட்குறேன். நீங்க சினிமா வந்து கெட்டத்தனமா நினைக்க கூடாது. எல்லாரும் நினைக்கிற மாதிரி எல்லாரும் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க நினைக்க கூடாது. புள்ள பேர்ல நம்பிக்கை இருக்குது இல்ல, அவ்வளவுதான். அவர் வந்து எந்த வகையில போனாலும் மேல வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இல்லையா? அப்பதான் நம்ம மேல வர முடியும்.
நம்ம தப்பான எண்ணம் சினிமா மேல கொண்டாதான் இந்த கேள்வியே வரும். அப்ப சினிமாவை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நல்ல கலை, நல்ல இடம், அது பேர்ல வந்து தவறான எண்ணங்கள் வந்து நீங்க கேட்ட கேள்வி மாதிரி அவங்களுக்கு போகக்கூடாது. ஏன்னா நான் ஏன் இந்த கேள்வி வைக்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் ஆசைகளோட இருக்காங்க, கனவுகளோட இருக்காங்க. சினிமாக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொல்லும் போது சினிமா வந்துட்டு நிரந்தர வேலை கிடையாது, அதுல நீ உள்ள போயிட்டேன்னா நிரந்தர வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் சொல்றாங்க. பேரண்ட்ஸ் அந்த ஒரு கேள்விக்காக தான் இந்த ஓகே, அதுதான் நட்சத்திரங்கள்னுவாங்க, ஸ்டார்ன்னுவாங்க. ஸ்டார்ன்றது கொஞ்ச நாள் தான், அது எரிஞ்சு விழுந்துடும், சாம்பல் ஆயிடும். அதனால அது நட்சத்திரங்கள்னு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. அதையும் சமாளிக்க முடியும்னு சொல்லி தான் வராங்க, ஆசைப்பட்டு வராங்க. ஆசைப்பட்டு வராங்கன்னா எல்லாருமே மேல வர முடியாது. இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோன்னு பார்த்தா ஒரு 10 பேரோ 15 பேர் தான் நீடிச்சிருப்பாங்க. வில்லன்னு பார்த்தா ஒரு 8 பேர் 10 பேர், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட லெவல்ல தான் நீந்துவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆள் அந்த இடத்துக்கு வந்து அவங்க கொஞ்ச நேரம் நீந்துவாங்க, இவங்க பின்னால போயிடுவாங்க. இதுதான் நட்சத்திரம். அப்ப நிரந்தரமா கிடையாது, ஸ்டார்ங்கிற விஷயம் மாறிக்கிட்டே இருக்கும். மாறிட்டே இருக்கும். இதுல வந்து அவங்களும் வந்து அதுக்கு உடன்பட்டு தான் வருவாங்க. இப்ப நான் எப்படி தெளிவா பேசுறேனோ அதே மாதிரி அவங்களும் தெளிவா உட்பட்டு தான் வராங்க. அது பொதுவாகவே காமெடி ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த கட்டமா ஹீரோ அப்படிங்கிற விஷயம் தான் கேள்வி வந்துகிட்டு இருக்கும். உங்க கூட இருந்த சந்தானம் அவர்கள் இப்போ ஹீரோவா இருக்காரு. அந்த கேள்வி நிறைய இடத்துல வந்திருக்கு, வச்சிருக்காங்க. என்னைக்காச்சும் உங்களுக்கு ஆசை இருந்திருக்கா, நானும் ஒரு ஹீரோவா இருக்கலாமே, ஏதாச்சும் சோகப்பட்ட தருணம் ஏதாச்சும் இருந்திருக்கா உங்களுக்கு? அப்படி கிடையாது. இது வந்து நம்ம போற பாதையில அதுவே ரூட்டு மாத்தி இட்டுட்டு போகும். அது மாத்தி இட்டுட்டு போகும்போது சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை வந்து எனக்கு கிடைச்சா நான் என்ன தக்க வச்சுக்க முடியும். அதுக்கு நம்பிக்கை காரணம் என்னன்னாக்கா, நீங்க லொல்லு சபா பாத்தீங்கன்னாக்கா தெரியும் உங்களுக்கு. எல்லா கேரக்டரும் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இன்க்ளூட் வந்து லேடிஸ் கேரக்டர்ல ஹீரோயினி கேரக்டர், அதே லேடிஸ் கேரக்டர்ல பெண் கேரக்டர், குழந்தை கேரக்டர், இந்த மாதிரி விதவிதமான கேரக்டர்களை நான் அதுல பண்பட்டு இருக்கேன். அதுல நான் ஜெயிச்சு இருக்கிறேன். மக்கள் வந்து எல்லா கேரக்டரையும் என்னை ரசிச்சு பார்த்து இருக்காங்க. நீங்க என்ன கேட்டு பாருங்க, வெளியில எல்லாருமே சொல்றாங்க, ஏன் நீங்களே அதை தான் சொல்லுவீங்க. அப்படி இருக்கும் பொழுது அதனாலதான் நான் வந்து லொல்லு சபால நிரந்தரமா இருந்தேன். எனக்கு இந்த கேரக்டர் வந்து நிக்க வைப்பேன். தொடர்ந்து நீங்க கேக்குற கேள்வி கரெக்ட். அப்போ லொல்லு சபா ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மைண்ட் செட்? லொல்லு சபா ஸ்டாப் ஆக போகுதுன்றது இல்ல, நடிகன்னாக்கா நல்லா நடிக்கிறான்னா அவனுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வாய்ப்புகள் கிடைச்சிட்டு தான் இருக்கும். ஸ்டாப் பண்றது எப்படி, இந்த ஸ்டார் மாதிரி ஒரு ஸ்டாப் பண்றாங்க. அது வந்து எல்லாரும் வேற வேற பாதைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கும் ஏஜ் மாறிட்டு வருது. இப்போ எனக்கு வந்து அப்போ தொப்பை இல்லை, இப்போ தொப்பை வந்துக்குது. அந்த ஆக்டிங் என்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா அப்படின்றதுனுடைய வரலாறால தான் இது தங்கி போயிருக்கு. இப்பவும் கூட ராம்பாலா சார் ஒரு பாக்யராஜ் சார் வச்சு பேட்டி கொடுக்கும் போது கூட சொன்னாரு, நடிக்க வைக்க முடியும், நடிக்கலாம். இப்போ சந்தானத்தை பார்த்தா ஹீரோ ஆயிட்டாரு, யோகி பாபா பார்த்தா ஹீரோ ஆயிட்டாரு, ஸோ மனோகரை பார்த்தா காமெடி ஆயிட்டாரு. இந்த மாதிரி எல்லாருமே ஒரு லெவல்ல பெரிய திரைக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்கள வர வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்படின்னு தலையை சொரிய ஆரம்பிச்சிட்டேன். சரி சார், இவ்வளவு பேர் நம்ம சிரிக்க வைக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த பர்சனுக்கு உள்ள வந்துட்டு நிறைய சோகங்கள் அடங்கிட்டு இருக்கும். அது மாதிரி உங்க வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத சோகம்னா என்ன சொல்லுங்க? சோகன்றது ரோட்ல நடந்து போற ஒரு எறும்புக்கு தான் சோகம் இருக்குது. ஏன்னா அது சாப்பிடணும்னு சொல்லிதான் வெளியே வருது, கால் மிதிப்பட்டு அது நசுங்கிடுது. அதுக்கு காயம் எந்த காயம் ஏற்படும் தெரியாது. அதே மாதிரி தான் நமக்கு மனிதனுக்கு மட்டும் விதி விலக்கு கிடையாது, நம்மளும் ஒரு உயிரினங்கள் தானே, நமக்கும் சோகங்கள் வரதுதான் செய்யும். ரொட்டீனா ஏற்படுறது தானே எல்லாருக்கும் வெயில் மழை எப்படி இயற்கைக்கே வந்த மாதிரி எல்லாம் வருது. வெரைட்டிஸ் ப்ராப்ளம் நமக்கு வருதுல எந்த விதையில நியாயம் இல்லைன்றீங்க. கரெக்ட் தான், எல்லாருக்குமே சோகம் இருக்குதா. அதனால உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நடந்த சோகம் கேட்டேன், உங்க லைஃப்ல நான் இப்ப வரைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னா எந்த விஷயம்? சோகன்றது வந்து அது சாதாரணமா எடுத்துக்கணும். நீ வாழ்க்கையில அது நிரந்தரமா வச்சுக்கிட்டு அதே மைண்ட் வச்சிருந்தா அது வருங்கால வரலாம் அந்த சோகமே தான் போயின்னு இருக்கும். அதுல இருந்து விலகிடணும். சரி, விலகிட்டே நீ நல்ல சந்தோஷமா வந்துட்டு போனோம். இப்ப பாருங்க சார், யங்ஸ்டர்ஸ் தான் லவ் பண்றாங்க சார், லவ் எல்லாம் பண்றாங்க ஒரு பக்கம் இருந்தாலுமே லவ் பிரேக்கப் அப்படின்னு வரும்போது அதை அவங்களால தாங்கிக்க முடியல, காதல் தோல்வியை வந்து அவங்களால தாங்கிக்க முடியல. அவங்களுக்கு உங்க ஸ்டைல என்ன பதில் கொடுக்க விரும்புறீங்க? அவங்களுக்கு என்ன என் ஸ்டைல சொல்லுவேன், காதல்ன்றது இன்னைக்கு இந்த பக்கம் இருக்கும்போது வரும் லெஃப்ட் சைட்ல, சரி கொஞ்ச நாள் வரலாம் அது ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி இந்த பக்கம் வந்து வேலை வெட்டிக்கு வந்துட்டோன்னே ஆபீஸ்ல ஒரு காதல்கள் ஏற்படும். ஸோ அந்த பக்கம் போவோம். திருப்பி அந்த ஆபீஸ் வந்து மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற ஒரு கால் சென்டருக்கு போவோம், அங்க காதல் வரும். இந்த காதல்ன்றது எந்த பக்கம் போனாலும் வரும். இது பெரிய வந்து விஷயம் கிடையாது. இது புரியுதுங்களா? ஆதாமியாவால நம்ம
அந்த காலத்துல இருந்தது காதல்கள்லாம், அதுக்கு உட்பட்டு வாழ்ந்தாங்க இருந்தாங்க. இப்ப இருக்க காலத்துல காதலே இப்போ இல்லையே. கலியுக காலத்துல அதெல்லாம் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இடமா வைக்க முடியாது. எதனால இந்த டைம்ல இது இல்லன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த டைம்ல என்ன வெரைட்டிஸ் ஆயிடுச்சு மனுஷனுக்கு. இன்னைக்கு வந்து எல்லாரும் வீட்டுல செஞ்சு சமையல சாப்பிடுறாங்களா? நம்ம வீட்டுல சமையல் என்ன பட்டை, லவங்கம், ஏலக்காய், மற்ற கொத்தமல்லி எல்லாம் இருக்கும். இப்போ ஹோட்டல்ல போனா கொத்தமல்லி இருக்கும்ட்டு நீ எப்படி எதிர்பார்த்து போய் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுற? எப்படி பட்டை இருக்கும், லவங்கம் இருக்கும்னு எதிர்பார்த்து போய் சாப்பிடுற? எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதுல அப்படியே டைவர்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கலப்பட எண்ணெயை வாங்கி ஊத்துறாங்க. எங்கேயோ செஞ்சு ஏன்னா 3ஆம் தரத்து எண்ணெயை கொண்டாந்து போட்டு ஊத்தி கீத்தி செஞ்சு அதுக்கு ஒரு டேஸ்ட் கொடுத்து செய்றாங்க. மசாலா மசாலான்னு சொல்றாங்க. நான் எதிர்கடையில வாங்கிட்டு வந்து மசாலா போட்டா திரியா வந்து கொட்டுது. புளியாங்கொட்டை போடுற மாதிரி. ஸோ அது அவங்களுக்கே தெரியாது. ப்ரொடக்ஷன் பண்றவங்களுக்கு கெட்டு போன பொருள் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியாது. அந்த பொருளெல்லாம் போட்டு செய்யறத செகண்ட் ஹேண்ட் பொருளை வாங்கி சாப்பிடுறாங்கல்ல, அது மாதிரி தான் இது. ஓகே. அந்த அந்த காலகட்டத்துக்கு அவங்க போயிட்டாங்க. காலத்துக்கு எப்ப மாறிக்கணும் மாறிக்கணும்ன்றது தான். இப்போ நம்ம வந்து மறுபடியும் சமைச்சு இதெல்லாம் இது இன்னைக்கு என்ன கறி மீன் சாப்பிட்டாலும் இந்த பட்டை லவங்கெல்லாம் கொழுப்பு கரைச்சிடும். அது எவன் போட்டு சாப்பிடுறாங்க. அதனால தான் நீங்க 40 வயசுல எல்லாம் பாதியில வண்டியில ஏறி போறாங்க. அப்புறம் கத்துது வச்சு அந்த வண்டி ஆம்புலன்ஸ் கத்தி. அதான். அப்ப வந்து அளவா சாப்பிடணும். அதுக்கு மேல சாப்பிட்டா ஆம்புலன்ஸ் தான் போகணும். ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வச்சுக்கணும். சரி சார். நீங்க நிறைய படங்கள் நடிச்சிருப்பீங்க. ஆமா. மறக்க முடியாத ஒரு படம்னா எந்த படம் நீங்க சொல்லுவீங்க? மறக்க முடியாத படம்னு சொல்ல முடியாது. நம்ம நடிக்கிற படத்தை நம்மளே மறக்க முடியாதது அப்படின்னு சொன்னா மற்றவங்களும் மறக்க மாட்டாங்க. நீ இதை மட்டும் தான் நீ தேர்ந்தெடுத்தா அப்ப மற்ற படம் தான் வேஸ்டா? க்ளோஸ் டு ஹார்ட், இதயத்துக்கு நெருக்கமான படம். நெருக்கமான படம்னா நீ நடிக்கிற படம் எல்லா படமும் நெருக்கமா ஏத்துக்கிட்டு நடிக்கணும். அப்பதான் நீ சக்சஸ் கொடுக்க முடியும். இல்லைன்னா கொடுக்க முடியாது. எல்லா படமே நடிச்சது இல்ல. ஆமா. என்னை விட்டு இதெல்லாம் ஃபர்ஸ்ட். ஏங்க இன்னைக்கு உனக்கு பூண்டு குழம்பு பிடிக்குதுனாக்கா இன்னைக்கு ஏன் பூண்டு குழம்பு பிடிக்குது? உங்க வயிற்றுல கேஸ் இருக்குது, அதனால உனக்கு பூண்டு குழம்பு சாப்பிட்டு ஆகணும்ன்ற. மீன் குழம்பு வானான்ற. ஏன் வானான்ற? வயிற்று எரிச்சல் இருக்குது, டாய்லெட்டு போல, நைட்ல தூக்கம் வராத போயிடும், எரிச்சல் கொடுக்கும். அதுக்கு வெந்தயம் கிந்தியெல்லாம் போட்டு செஞ்ச மீன் குழம்புனா ஓரளவுக்கு தாங்கும், நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு போயிடும். இந்த மாதிரி வெரைட்டிஸ் ப்ராப்ளம் தான். அப்ப எல்லாமே ஓகே தாங்கிறீங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சார் நீங்க நிறைய இடத்துல திட்டு வாங்கிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருந்தோம். ஷூட்டிங் அப்போ இது அப்போ நடந்துட்டு இருக்கோம்ல, திட்டு வாங்கினதுக்குன்னு அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம சரி செஞ்சுக்கணும்னு எந்த மாதிரி விஷயங்கள் நீங்க முயற்சி பண்ணுங்க? நீங்க சொல்றேன், இப்போ இன்னைக்கு கேமராமேனா இருக்கிறீங்க, பேட்டி வழங்குறீங்க, இதுல நீங்க திட்டு வாங்காத இருந்துடுறீங்களா? கண்டிப்பா எல்லா துறையிலுமே எல்லா துறையிலும் தான் இருக்கும். அப்போ உங்க வாயால சொல்லியாச்சு. இல்ல உங்களோட அனுபவம் தான் கேக்குறேன் சார். என்னுடைய அனுபவம் என்ன வேண்டியது? எனக்கு டைலாக் சொல்லி கொடுப்பாங்க, அவங்க மைண்டை பொறுத்து, டைரக்டர் மைண்டை பொறுத்து. இன்னைக்கு அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் இருந்தா நம்ம ஒரு எத்தனை ட்ரிப் இந்த டைலாக சொல்றது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அது திட்டா? அவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த பக்குவத்துல இருந்தாங்க, பேசிட்டாங்க, அவங்களே சொல்லுவாங்க டைரக்டர், உனக்கு உன்னை திட்டேன் இன்னைக்கு, என் மைண்டு இந்த மாதிரி பண்ணிடுச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த அவர் எதையோ சொல்லின்னு இருப்பார். ஆனா இதனாலதான் திட்டினேன்னு சொல்லுவ அவருக்கும் தெரியாது. திட்டெல்லாம் கிடையாது. நம்ம செய்யற தொழில சந்தோஷமா ஏத்திக்கணும். அவர் மைண்ட் அதை விடு அதை அப்படின்ட்டு பண்ணி நீ கரெக்டா பண்ணுவ. கரெக்ட். அது ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு. சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்திருப்பீங்க அந்த சேனல்ல இருக்கும் போது, அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் தான் என்ன சொல்லுவீங்க? அவர் வந்து இன்ன வரைக்கும் என்ன தெரியுமா சொல்லுவாரு, நான் வேற டிபார்ட்மெண்ட்ல டிவில ஒர்க் பண்ணணும் இல்ல மனோகர், நீங்க லொல்லு சபால பண்ணீங்கன்றது இல்ல, நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரு டிவில ஒர்க் பண்ண ஸ்டாஃபுங்க யாரு சிவகார்த்திகேயன் சொல்ற நம்ம ஒண்ணா இன்னைக்கு நேத்திய பழகம் கிடையாது. அந்த ஹால்ல போயிட்டோம்னா ஒருத்தர் சந்திக்கிறோம், கை கொடுத்துக்கிறோம், பேசிக்கிறோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு நடிகர் இருக்கிறாங்க நம்ம கேமரால பாக்குறோம், அவ்வளவு நடிகர்களும் நமக்கு பார்த்தா பேச அனுப்புறாங்க. அதே மாதிரி வீட்டில நம்மளாம் ஒரு டீமா இருக்கிறோம், இத்தனை வருஷத்து கால நண்பர்கள். நம்ம நீ அதை பத்தி எல்லாம் எதுவும் வருத்தப்படாத, நம்ம ஆள் ஆயிடலாம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவேன் சிவகார்த்திகேயன். ரீசெண்டா எப்ப பாத்தீங்க? இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனோட ஒரு 2 நாள் ஷூட்டிங் பண்ணேன். ஒன்னு வந்து மெரினா மஹால்னு ஒண்ணு, அங்க பார்த்தேன். இன்னொன்னு நுங்கம்பாக்கத்துல ஒரு பெரிய காலரி எடுத்து அதுக்குள்ள நடத்துனாங்க, லாட்ஜ் மாதிரி இருந்த இடத்துல. சோ அங்க பார்த்தேன். சோ அவரோட நான் நண்பன் கேரக்டர் பண்ணிருக்கிறேன். ஓகே. இப்ப அடுத்த ஏஆர் முருகதாஸ். ஆமா, ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ஹீரோ, நாங்கெல்லாம் காமெடின்னு பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஷூட்டிங் எப்படி சார் போயிட்டு இருக்கு? நல்ல மாதிரியா போயிட்டு இருக்குது, நல்ல விறுவிறுன்னு போயிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட வெளியில எங்கேயும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகே. தினம் ஷூட்டிங் நடந்துட்டு தான் இருக்குது.
இப்போ உங்களுக்கு இந்த கேரக்டர் தான் கொடுக்கணும்னு எப்படி சூஸ் பண்றாங்களா இல்ல வந்துட்டு அவங்களா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்களா? இப்போ லுல்லு சபால எல்லா கேரக்டரும் பார்த்திருக்கீங்க, ஆமா. சூஸ் பண்ணியா குத்தாங்க. எல்லாமே நீங்க நடிச்சிட்டீங்க அந்த இது கேரக்டர். அவ்வளவுதான். மனோர்கிட்ட போனா பொன்னான பூமி ஆயிடுன்னு. எதுக்கு இருந்தாலும் நீங்க உங்களுக்கான ரோல் மட்டும் தான் கேட்டுப்பீங்க. எனக்கு என்ன விஷயங்கள் சொல்றீங்களோ அது மட்டும் செஞ்சுட்டு வந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த டைலாக் ஒப்பிச்சுக்க வேண்டியது நம்ம பாணியில பண்ணிட்டு போயின்னே இருக்க வேண்டியதுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அதுல நான் வந்து லுல்லு சபால பண்ணும்போது எல்லா படத்தையும் நான் பாக்குறது கிடையாது. சின்ன தம்பி படத்துல குஷ்பு கேரக்டர் போது சரி குஷ்பு கேரக்டர் அந்த படத்தை பார்த்தா ஓரளவுக்கு நாலேஜா பண்ணலாம். இல்லைன்னாக்கா வேற வேற படம் எல்லாம் பண்றேன் நானு. அதெல்லாம் சில படங்கள்லாம் பார்க்காத படம் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு நாலேஜ்ல பண்றது தான் அதெல்லாம்.